டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 43 வயதான பெண் மருத்துவர் மூளையாக செயல்பட்டதும் டிசம்பர் 6ஆம் தேதி தீவிரவாத தாக்குதலுக்கு திட்டமிட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதிகள் அவரை மேடம் சர்ஜன் என அழைத்த நிலையில் யார் அந்த மேடம் சர்ஜன் என விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த 10ஆம் தேதி நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 15 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஒட்டுமொத்த நாட்டையே உருக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை விசாரித்து வருகிறது. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் மருத்துவர் ஷாஹின் ஷாஹித் என்பவரை கைது செய்து NIA அதிகாரிகள் விசாரித்ததில் தீவிரவாத தாக்குதலுக்கு அவர் மூளையாக செயல்பட்டது உட்பட பல அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவைச் சேர்ந்த ஷாஹின் ஷாஹித் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் பயின்று மாநில தேர்வாணையம் நடத்தும் தேர்வில் தேர்ச்சி பெற்று கான்பூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் விரிவுரையாளராக கடந்த 2006ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்துள்ளார். தொடர்ந்து பணி மாறுதல் பெற்று பல்வேறு இடங்களில் பணியாற்றிய பின் மீண்டும் கான்பூர் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளார். கடைசியாக 2013ஆம் ஆண்டு விடுப்பில் சென்ற ஷாஹின் மீண்டும் பணிக்கு திரும்பவில்லை என தெரிகிறது. இதையடுத்து 2021ஆம் ஆண்டு அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். இதற்கிடையில் ஷாஹினுக்கு திருமணமாகி விவாகரத்து பெற்ற நிலையில் ஒரு குழந்தையுடன் தனியாக வசித்து வந்துள்ளார். தொடர்ந்து ஃபரிதாபாத்தில் குடிபெயர்ந்த ஷாஹின் அங்கிருந்தபடி ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்பின் பெண் பிரிவு தளபதியாக செயல்பட்டு தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு திட்டமிட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. ஷாஹினின் இருப்பிடம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்திய NIA அதிகாரிகள் பல்வேறு டிஜிட்டல் ஆதாரங்கள், டைரி குறிப்புகளை கைப்பற்றினர். மேலும் ஷாஹினை மேடம் சார்ஜன், அதாவது அறுவை சிகிச்சை நிபுணரை அழைப்பது போல குறியீட்டு வார்த்தையில் சக தீவிரவாதிகள் அழைத்ததும் தெரியவந்தது. ஷாஹினின் செல்போனில் உள்ள வாட்ஸ்அப் தரவுகளை ஆராய்ந்ததில் மேடம் X மற்றும் மேடம் Z ஆகிய இரு பெண்களிடம் அவர் தொடர்ந்து பேசி வந்ததும் ஹவாலா மூலம் 20 லட்சம் ரூபாய் பணத்தை ஏற்பாடு செய்து தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு பெண்களை பணியமர்த்த திட்டமிட்டதும் கண்டறியப்பட்டது. இதில் ஆபரேஷன் ஹம்தாத், மருந்து என தீவிரவாத தாக்குதல்களை குறியீட்டு வார்த்தைகள் மூலம் அனைவரும் பேசிக் கொண்டதை NIA அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். கூடுதல் அதிர்ச்சி தரும் தகவலாக டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினத்தில் இந்த கும்பல் பெரும் தீவிரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததும் NIA விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதற்காக பல ஆண்டுகளாக இந்த கும்பல் பணியாற்றியதும் கடந்த 2022ஆம் ஆண்டு துருக்கி சென்ற ஷாஹின் ISI தீவிரவாதி அபு உகாஷாவை சந்தித்து பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு அனுமதி பெற்றதும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது.